ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் நான் எப்படி செஞ்சு வச்சுருக்கேன்னு. சூப்பராக அருமையான ஒரு ஹேர் டை. இங்கே பாருங்கள் என்னமா ஒட்டியிருக்கு பாருங்களேன். எப்படி பிளாக்காக இருக்குது பாருங்கள், நைஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், உள்ளங்கையில் எப்படி ஊற்றிக்க இந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே நின்றுக்குது பாருங்கள், எவ்வளோ தூரம் நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள், செம்மையாக ஒட்டியிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன எடுத்திருக்கேன்னா மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஜீரகம் தாங்க நான் போட போகிறேன். இந்த ஸ்பூன்னால் 3 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானது தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே 3 ஸ்பூனு எள் எடுத்திருக்கேன். அதே 3 ஸ்பூனில் கரிஞ்சீரகம் எடுத்துக்கலாம். நான் 3 பொருள் சேர்த்துருக்கேன். அதில் இதை 1 2 நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். அதில் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு இதுவை காட்டும். அதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா 1 2 உடச்சி எடுத்துக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் 1 2 உதிரியாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். 1 2 உடச்சி உதிரியாக எடுத்துக்கணும். அதை அப்படியே ஓரமாக நவுத்தி வச்சிடலாம். அடுத்து நான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நல்லா ஒரு இரும்பு கடாயை அதில் எடுத்து போட்டுக்கலாம். அடுப்பில் வச்சு இரும்பு கடாய் வச்சாச்சு. அதை லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஏன்னா இரும்பு கடாய் கொஞ்சம் நல்லா மொத்தமானதுங்கிறதுனால கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க. ஒரு பிடி கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதை சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்தாச்சு. அது லைட்டாக கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன போடலான்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் வதன்னு வரணும். நல்லா கொஞ்சம் வதன்னு வாசனை வர அளவுக்கு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியும் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுருங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கருன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம எள்ளு போட்டிருக்கிறதுனால எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம நல்லா வறுத்து எடுத்து கருன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த எள்ளு கருக தான் அதோட உள்ள எண்ணெயெல்லாம் வெளிப்படுத்தும். அதனால் நம்ம இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். நல்லா கருன்னு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரே எண்ணெய் பிசுக்காக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அதை அப்படியே கீழே இறக்கி வச்சிடலாம். அப்படியே கீழே இறக்கி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கருன்னு கருத்துருச்சு. எண்ணெய் பிசுக்கு வேறு இருக்குது. நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஒரு தட்டு எடுத்துக்கலாம். அந்த தட்டில் கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். ஏன்னா அது இரும்பு கடாய் சீக்கிரம் ஆறாது. அதனால் நான் ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கிறேன். நல்லா ஆறட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும் நல்லா. பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்களேன்.
நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு கருவேப்பிலையெல்லாம். அடுத்து நான் என்ன பண்ணோம்னா அதே மிக்ஸி ஜாரில் அதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. பாரு, எடுத்து அதில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நமக்கு தேவையான தலையில் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு முடிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுவை முடி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையானதை 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ போட்டு நீங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா நைஸாக நல்லா அங்கங்கே நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா எண்ணெய் பிசுக்கு வேறு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். எப்படி கருன்னு கொடுத்துருச்சு பாருங்கள். அந்த பவுடரே அந்த அளவு கொடுத்துருக்குன்னா இன்னும் நம்ம இன்னும் ஒரு பொருள் போட்டு செஞ்சோம்னா இன்னும் எவ்வளோ பிளாக்காக இருக்கும். பாருங்கள், நான் அதில் 1 ஸ்பூனு தான் அந்த கடாயிலேயே நான் இரும்பு கடாயிலே நான் கலக்க போகிறேன். வேறு எதுலேயும் கலக்க மாட்டேன். இந்த எந்த இது செஞ்சாலும் இரும்பு கடாயிலேயே நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அதில் அவ்வளோ இரும்பு கடாயில் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால தான் நான் கடுகு எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். அந்த கடுகு எண்ணெய் தேவையான அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன். நல்லா கட்டில்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்குங்க. பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்லா நைஸாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். சாஃப்டாக இருக்குது, நல்ல பவுட்ரு மாதிரி. அதில் நான் இன்னொரு பொருளும் சேர்த்துக்கிறேன். 5 சொட்டு லெமன் ஊற்றிக்கலாம். 5 சொட்டு லெமன் ஊற்றி நல்லா கிளறிடுங்க. இந்த மாதிரி வரும் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். நல்லா நல்லா ஒரு நல்லா எண்ணெய் பதத்துக்கு கொண்டு வரணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். போகவே போகாது. நீங்கள் வாரத்துக்கு 2 முறை, மாதத்துக்கு 1 முறை போட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். அவ்வளோ நல்லா பிளாக் கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. இதை நான் கழுவி கூட காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் எந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னு. இது போகவே மாட்டேங்குது, போகவே போகாது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொருளை சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ஒட்டுது பாருங்கள். போகவே மாட்டேங்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. நீங்கள் வாரத்துக்கு 1 முறை, மாதத்துக்கு 1 முறை இது மாதிரி போட்டு பார்க்கலாம். போட்டு நல்ல அருமையான ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். பாய்.